வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏப் வெர்சஸ் மெக்கா ஏப் அப்படின்ற ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஏப் வெர்சஸ் மான்ஸ்டர் அப்படின்ற பார்ட் 1ஓட சீக்வல். ஏப் வெர்சஸ் மான்ஸ்டர் அப்படின்ற அந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா ஆப்ரகாம் அப்படின்ற ஒரு ஏப்பை பத்தி காட்டியிருப்பாங்க. அந்த ஏப்பை இவங்க ஒரு வார்ஷிப்ல, அதுவும் ஏலியன் இருக்கிற வார்ஷிப்ல ஸ்பேஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த ஏலியன் ஒரு பல மடங்கு ஜைஜாண்டிக் ஒரு ஏலியனா மாறி நிக்குது. அதோட ஒரு பெரிய மான்ஸ்டரை அழிக்கிறதுக்கு இந்த ஏலியனை இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க பார்ட் 1ல. அழிச்சு முடிச்சதுக்கு அப்புறமாட்டி இந்த பார்ட் 2ல இந்த மாதிரியான ஏப்ஸை கட்டுப்படுத்துறதுக்காக இவங்க ஒரு ஏஐ ஏப்பை ரெடி பண்றாங்க. அதுதான் மெக்கா ஏப் அப்படின்றது. அந்த ஏப் இவங்களுக்கு அகைன்ஸ்டாவே மாறிடுது. சோ அது அங்க சிகாகோல இருக்கிற மக்களை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அந்த டைம்ல தான் இந்த ஆப்ரகாமோட உதவியோட எப்படி இவங்க அதை அடக்குறாங்க, அந்த கிளாஷ் எப்படி போகுது, கடைசியா அடக்கி முடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சைடை ரொம்ப நீட்டா போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னைக்குமே சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணுமே தவிர நம்மளை தாண்டி போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இதுல ஸ்ட்ராங்கா ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கதையில என்னைக்குமே நேச்சர் அப்படின்றது தான் சுப்பீரியர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே ஹைலைட் பண்ற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸா இருக்கும். ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 1 hour 22 minutes டியூரேஷன் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ அந்த ஏப் வர்சஸ் மெக்கா ஏப் அப்படின்ற அந்த கிளாஷ் ஓரளவுக்கு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அண்ட் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நீட்டா எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த படத்துல எவ்வளவு தேடினாலும் சொல்றதுக்கு பாசிட்டிவான விஷயங்களே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான மான்ஸ்டர் மூவிஸோட ஒரு முக்கியமான அப்பீல் ஃபேக்டர் என்ன அப்படின்னா விஷுவல் அப்பீலிங் தான். அந்த விஷுவல் அப்பீலிங் அப்படின்றது இந்த மான்ஸ்டரை பார்க்கும்போது வரவே இல்லை. அதாவது ஒரு மான்ஸ்டர் அப்படின்றது பயங்கர டெட்லியாகவும் டேஞ்சரஸாகவும் தெரியணும். அண்ட் அது பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது நமக்கே ஒரு விதமான படபடப்பை உண்டாக்கணும். இந்த மான்ஸ்டரை பார்க்கும் போதே அந்த படபடப்பு வரல. ஒரு மாதிரி பஞ்சத்தில் அடிப்பட்ட மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மான்ஸ்டர் பண்ணக்கூடிய விஷயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோ மோஷன்ல நகர்ற மாதிரி இருக்கும். ஒரு பாதி அனிமேட் பண்ணி விட்ட கிரியேச்சர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா அமைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஈவன் கதை களத்திலுமே ஏதாவது விறுவிறுப்பா எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே ஸ்ட்ராட்டஜிங்கிற பேர்ல பேசிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர எந்த விதமான அட்டாக்ஸுமே காட்டியிருக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ செகண்ட் ஹாஃப்லயுமே அந்த ஏஐ பண்ணக்கூடிய அட்டாக்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாதிப்பு மட்டும் தான் காட்டியிருப்பாங்களே தவிர அது அட்டாக் பண்ற சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கவே இருக்காது. டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கிளாஷ் மட்டும் தான் ஓரளவுக்கு நீட்டா யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே கொஞ்சம் செயற்கைத்தனமா தான் இருந்துச்சு. கதை களம் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்த மாதிரியான மான்ஸ்டர் கிளாஷை மையமா வச்சு ஏகப்பட்ட படங்கள் வந்துருச்சு. இதுல இவங்க ஏதாவது புதுமையா பண்ணிருக்காங்களா? அதுவும் இல்ல. அண்ட் ஏதாவது பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா அதுவுமே இல்ல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம் தான். டைம் இருந்தா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல. சோ பார்க்கணும்னா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.